அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இஸ்லாமிய வரலாறு. அல்லாஹ் எழுதுகோலை படைத்தான். அல்லாஹ் தஆலா நிரந்தரமானவன். அவனே அனைத்தையும் படைத்தவன். ஒரு நாள் அவனின் ஆணைக்கிணங்க அகிலம் யாவும் அழிந்துவிடும். புனித குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், அனைத்தும் அழிந்துவிடும், உமது இறைவனின் மாண்பு மட்டும் நிலைத்திருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக ஹஜ்ரத் உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த உலக பொருட்களில் அல்லாஹ் தஆலா முதலில் எழுதுகோலை படைத்து எழுதுமாறு அதற்கு உத்தரவிட்டான். என் இறைவா, நான் எதை எழுத என அந்த எழுதுகோல் வினைவியது. மறுமை நாள் வரையிலான அகில உலகத்தின் விதியை எழுது என்றான். பிறகு அந்த எழுதுகோல் அன்று முதல் கியாமத் நாள் வரையிலான அனைத்து விஷயங்களையும் எழுதியது. மற்றொரு ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுள்ளது, அல்லாஹ் தஆலா வானம் பூமியை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளாக முன்பதாகவே நடப்பவை இனி நடக்க இருப்பவை ஆகிய எல்லாவற்றையும் அல்லாஹ்வின் உத்தரவுப்படி எழுதுகோல் எழுதி முடித்து விட்டது. அல்லாஹ்வின் ஆற்றல். வானம். அல்லாஹ் தஆலா நமக்கு மேலே உறுதிமிக்க வானத்தை படைத்து உள்ளான். வெளிச்சத்திற்காக அதில் நிலவையும் சூரியனையும் ஒளி வீசும் நட்சத்திரையையும் அமைத்துதான். மேலும் அவை பூமியில் விழுந்து விடாமல் எவ்வித தாங்கும் விசையின்றி தடுத்து வைத்து உள்ளானோ அவனே மனிதன் ஒரு இலகுவான பொருளை கூட எந்த தாங்கலாலும் இன்றி ஆகாயத்தில் நிற்க வைக்க முடியாது எனும் போதும் அல்லாஹ் தஆலா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக வானத்தை தூணின்றி நிறுத்தி வைத்திருப்பான் மூலம் தனது எல்லையில்லா வல்லமையை வெளிப்படுத்துவான். இதை பற்றி சிந்திக்குமாறு மக்களுக்கு அழைப்பு விடுத்து கூறினான். அவர்கள் பார்க்கவில்லையா, வானத்தை தூணின்றி எவ்வாறு உயர்த்தப்பட்டுள்ளது? ஒரு பரலை பற்றி சில விஷயங்கள் ஈமானிக் கொள்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியான் 4 விஷயங்களில் மீது ஈமான் கொள்ளாதவரை மூமினாக முடியாது. 1. வணக்கத்திற்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என சாட்சி கூறுகிறேன். 2. நான் அல்லாஹ்வின் திருத்தூதர், அல்லாஹ்வே என்னை உண்மை கொண்டு அனுப்பியுள்ளான் எனவும் சாட்சி கூறுவது. 3. இறந்த பின் மீண்டும் உயிர் பெறுவதை நம்புவது. 4. விதியை நம்புவது. ஒரு சுன்னத்தை பற்றி சுன்னத்தின்படி அமல் புரிவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது சுன்னத்தை நேசிப்பவர் அமல் புரிந்தவர். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.